பார்ட் 1 வீடியோல XLOOKUP உடைய பேசிக்ஸ் என்னன்றதை பார்த்திருந்தோம். XLOOKUP மூலமா மல்டிபிள் காலம் உடைய ரிசல்ட்ஸ் எப்படி கொண்டு வரலாம்ன்றதை பார்த்திருந்தோம். எரர் ஏதாவது வந்துச்சுன்னா முன்னாடி VLOOKUPல வந்து if எரர் மூலமா நம்ம வந்து அதை ரிசால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட் ஆர்குமெண்ட் வந்து if not found அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. அது மூலமா அப்படி எரர் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். இது வரைக்கும் அந்த வீடியோவை நீங்க பார்க்கலனா வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சோ தட் என்னோட எஃபர்ட் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோல XLOOKUP உடைய ட்ரூ பவர் என்ன அப்படின்றத பார்க்க போறீங்க. இந்த வீடியோல மல்டிபிள் கிரைட்டீரியா யூஸ் பண்ணி XLOOKUP எப்படி யூஸ் பண்ணலாம், டூ வே லுக்கப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், சர்ச் அண்ட் மேட்ச் மோட வந்து எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ரெண்டு கிரைட்டீரியா கொடுத்து லுக்கப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி பார்க்கலான்றது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராடக்ட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம ட்ராப் டவுனில் கொண்டு வந்திருக்கோம் டேட்டா வேலிடேஷன் மூலமா. டேட்டா வேலிடேஷனோட வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுனை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் என்னன்றது நமக்கு தெரிய வரணும். அதாவது ரெண்டு கிரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணி வரணும். ஓகேங்களா, இப்போது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தான் கொண்டு வர போகிறோம். ஆனால் டேட்டா எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரா டேட்டா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரா டேட்டானா வந்து இங்கே ஒரு காலமில் வந்து ஒரு லுக்கப் வேல்யூ இருக்குது, லுக்கப் அரே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் சி காலம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கப் அரே இருக்குது. ஓகேங்களா, அப்போ ரெண்டு லுக்கப் அரேவும் நமக்கு வந்து கன்கார்டினேட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ கிரைட்டீரியா வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி கிரிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இங்கே குமிலியும் 8%, ஓகேங்களா, ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் எனக்கு 322 ரூபா காமிக்கணும் அப்படின்னா இது வந்து டூ வே லுக்கப்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் மேட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது உங்களுக்கு தெரியலன்னா நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குமிலி அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ரோல பார்க்கும், 8% காலத்தில் பார்க்கும். இது ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இங்கே 322 ரூபான்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்கணும். இப்படின்றது பார்த்தீங்கன்னா டூ வே லுக்கப். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே XLOOKUP அப்படின்றது போடுறோம். ஓகேங்களா, டேப் கொடுத்தீங்கன்னா சின்டெக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்து லுக்கப் வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு லுக்கப் வேல்யூ இருக்குது. ஏன் அப்படின்னா இதையும் நம்ம எடுத்துக்கணும், இதையும் எடுத்துக்கணும். அதாவது ப்ராடக்ட் எடுத்துக்கணும், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ C4 அண்ட் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அண்டுன்றது எதுக்காக கொடுக்குறோம்னா ஜாயின் பண்ணுறோம், ரெண்டு கிரைட்டீரியாவும் ஜாயின் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டுன்னு கொடுக்குறோம். கன்கார்டினேட் பண்ணும்போது நம்ம அண்டு தான் கொடுப்போம். ஓகேங்களா, அதாவது ஆம்பர்சன்ட் சிம்பிள் சொல்லுவோம், அதை தான் கொடுப்போம். ஓகேங்களா, இங்கே டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா C5ல இருக்குது, அதையும் கொடுத்துரும். ஓகேங்களா, கம்மா. இப்போ என்ன சொல்கிறாங்க, லுக்கப் அரே எந்த அரேயில் போயிட்டு நம்ம இதை செக் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ ப்ராடக்ட்ன்றது ஒரு அரேயில் இருக்கும், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ன்றது ஒரு அரேயில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ரா டேட்டா ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஏ காலமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோடைய நேம் இருக்குது. ஓகேங்களா, அதை கொடுத்துட்டு அண்டு கொடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சி காலமில் இருக்குது, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ரெண்டு காலத்தையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அரே என்ன கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும். ரிட்டர்ன் அரேன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆகிருக்கலாம். ரிட்டர்ன் அரே வந்து என்னென்னா நமக்கு இங்கே வேல்யூவை நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 285 ரூபா. ஓகேங்களா, கிச்சிலியோட இது 5% வந்து 285 ரூபா. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சிலியோட இது வந்து பார்த்தீங்கன்னா 5% 285 ரூபா இருக்குங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையானதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, குமிலி 5% வந்து 333 ரூபா, இதே 12%னா என்ன. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ராப் டவுன் வந்து கீபோர்டில் செலக்ட் பண்ணால் ஆல்ட் டவுன் ஏரோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ட் டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மவுஸ் யூஸ் பண்ணாமல் வந்து ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது இது வந்து டூ வே லுக்கப் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே XLOOKUP கொடுக்குறோம். XLOOKUP கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோஸில் இருக்குது. அந்த ரோஸில் இருக்கிறது முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். கமா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கிரிட்டில் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செல் ரெஃபரன்சஸில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ செல் ரெஃபரன்சஸில் நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமா கொடுக்குறோம். இங்கே ரிட்டர்ன் அரே. இப்போது ரிட்டர்ன் அரே கொடுக்கறதுக்கு பதிலாக ரிட்டர்ன் அரே வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், எந்த காலத்தை ரிசல்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவோம். ஓகேங்களா, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு XLOOKUP உள்ளே கொண்டு வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா
எப்படி வந்து ஹெச் லுக்கப், அதாவது ஹரிசாண்டலாக லுக்கப் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இங்கே 8% இருக்கு இல்லையா, அந்த 8% வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து நமக்கு வந்து இந்த ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டலாக வந்து லுக்கப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம எக்ஸ் லுக்கப் வந்து ஹரிசாண்டல் லுக்கப் மாதிரி எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்குறோம். ஓகேங்களா, எக்ஸ் லுக்கப் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நமக்கு இங்கே இருக்குது 5%. இதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப வந்து இந்த கிரிட்டுக்கு வரோம். வந்துட்டு இங்கே 5%, 8%, 12% இதுதான் நமக்கு இந்த இடத்துல தான் நம்ம லுக்கப் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் நமக்கு லுக்கப் அரே. நமக்கு லுக்கப் வேல்யூன்றது அந்த பர்சன்டேஜ் அங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். லுக்கப் அரேன்றது இங்கே எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பார்த்து மேட்ச் பண்ணி கொண்டு வரணுன்றதை நம்ம வந்து கொடுக்குறோம். இதை வந்து F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கமா கொடுங்க. நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகேங்களா, கிச்சிலி 5% வந்து 285 rupees. இப்போ இந்த நெஸ்டட் லுக்கப் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து நமக்கு இந்த செகண்ட் எக்ஸ் லுக்கப் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இந்த எக்ஸ் லுக்கப் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் லுக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு ஒன்று வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 80.75, 285 rupees, 213.75, 332.5 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 5% இருக்கு இல்லையா, அந்த 5%ஓட லிஸ்ட் தான் அது. ஓகேங்களா, இப்போது இந்த டிஸ்கவுண்ட் கிரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5% லிஸ்ட் பாருங்கள். அந்த 81 அதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, 285 rupees சொன்னோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த கிரிட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. எந்த இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இந்த செகண்ட் எக்ஸ் லுக்கப் நம்ம போட்டோம் இல்லையா, அதாவது நமக்கு ஹரிசாண்டலாக லுக்கப் பண்ணிச்சு பாருங்கள், அது வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா, அது மொத்தமாக அதை ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ரிசல்ட்லேருந்து நம்ம என்ன போய் பார்க்குறோன்னா எனக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, எனக்கு என்ன தேவை அப்படின்னா எனக்கு கிச்சிலி இருக்கு இல்லையா, கிச்சிலி இது மட்டும் தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ கிச்சிலி எங்கே இருக்குது அப்படின்னா கிச்சிலியோட இது இந்த இடத்துல இருக்குது. அப்போது இங்கே என்ன வரும்னா 285. அப்போ வந்து நமக்கு வந்து சர்ச் மோட் அப்படின்றது எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். சர்ச் மோட் வந்து ரொம்ப சிம்பிள். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து VLOOKUPல என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் மேலேருந்து தான் கீழே வந்து சர்ச் பண்ணிகிட்டே வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு கிச்சிலி அப்படின்னு இருக்க வச்சுக்கோங்க. இங்கே கிச்சிலியே வந்து பார்த்தீங்கன்னா 5% ஒன்று இருக்குது, 8% இருக்குது, 10% இருக்குது, 12% இருக்குது. ஓகேங்களா, நார்மலாக VLOOKUPஆ இருக்கட்டும் இல்லை XLOOKUPஆ இருக்கட்டும் என்ன பண்ணுவோம்னா கிச்சிலி வந்து எங்கே இருக்குன்றது முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன ரிசல்ட் இருக்கோ அதுதான் கொடுக்கும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5%க்கான ரிசல்ட் தான் இங்கே கொடுக்கும். ஓகேங்களா, ஆனால் நமக்கு லேட்டஸ்டான ரிசல்ட் தான் நமக்கு தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 12% தான் லேட்டஸ்ட்டாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் ஷார்ட் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த 12% ரிசல்ட் வரணும்னா அப்போ நம்ம அதுவும் பண்ண முடியும். இதுலனா XLOOKUPல பண்ண முடியும், VLOOKUPல பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ குயிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். XLOOKUP கொடுக்குறோம், கொடுத்துட்டு செந்தாடையை கொடுக்குறோம், கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் அரே நம்ம கொடுத்துட்டோம். கமா இங்கே ரிட்டர்ன் அரே நம்ம கொடுக்கணும். ரிட்டர்ன் அரேன்றது நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த வேல்யூ தேவை. ஓகேங்களா, இந்த வேல்யூ நம்ம கொடுக்குறோம், செலக்ட் பண்ணிடுறோம். இங்கே வந்து எதுவுமே கொடுக்கலனாலும் கூட ஓகேங்களா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, எந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள கொடுக்கலனாலும் டிஃபால்ட்டாக அது வந்து மினிமம் தான் எடுத்துக்கும். மினிமம்ன்றது என்ன அப்படின்னா இங்கே 5%க்கு வந்து செந்தாழைக்கு என்ன இருக்குது 80.75 வந்துருச்சு. ஓகேங்களா, இது நமக்கு சால்வ் ஆயிடுச்சு, இந்த பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. XLOOKUP கொடுக்குறோம், கொடுத்துட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் வேல்யூ செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து லுக்கப் அரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே A காலமில் இருக்குது, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறீங்க, கமா கொடுக்குறீங்க. ரிட்டர்ன் அரே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா D காலமில் இருக்குது, இதை செலக்ட் பண்ணுறீங்க, கமா கொடுக்குறீங்க. இங்கே வந்து இஃப் நாட் ஃபவுண்டுன்ற ஆர்குமெண்ட் நமக்கு தேவையில்லை. எந்தெந்த ஆர்குமெண்ட் நமக்கு தேவையில்லையோ அதை வந்து நீங்கள் கமா கொடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எதெல்லாம் பாக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கோ அதெல்லாம் ஆப்ஷனல் தான். வேணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன ஸ்கிப் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, கமா கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு போயிடும். இப்போ கமா கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே போயிடுச்சுன்னா மேட்ச் மோட் ஆர்குமெண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ மேட்ச் மோட் பற்றி நம்ம பார்க்கல, நம்ம சர்ச் மோடு பார்க்குறோம். திரும்பவும் கமா கொடுக்குறோம், கொடுத்தீங்கன்னா இங்கே சர்ச் மோட் வந்துருச்சு. இங்கே என்னென்னா ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள், -1 கொடுக்கணும். கொடுத்தா சர்ச் லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு வருது. அப்போ நம்ம -1 கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன வரும்னா 74.8, அதாவது செந்தாழையோடைய ரீசெண்ட் அப்டேட் என்னமோ அது இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ இதை நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம்.
ஓகேங்களா. இதுக்கப்புறமா பைனரின்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப சிம்பிளுங்க. பைனரி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நார்மலாக உங்களுக்கு வந்து அசெண்டிங் நான் போட்டு காமிக்கிறேன், டிசெண்டிங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. எக்ஸ் லுக்கப் போடுறோம். எக்ஸ் லுக்கப்பில் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா செந்தாழை இதை வந்து ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா I3ல் இருக்குது, செலக்ட் பண்ணிடுறோம், கமா கொடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராடக்ட் அரேவை செலக்ட் பண்ணிக்கிறோம், கமா கொடுக்குறோம். ப்ராடக்ட் அரேன்றது என்னென்னா நமக்கு லுக்கப் அரே. ஓகேங்களா. கமா கொடுத்து ரிட்டர்ன் அரே என்னது டி காலம். நமக்கு டி காலம் வந்து ரிட்டர்ன் அரே நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுக்குறோம். நமக்கு இஃப் நாட் ஃபவுண்ட் இங்கே தேவையில்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம் அந்த ஆர்குமெண்ட்டை. திரும்ப ஒரு கமா கொடுக்குறோம். மேட்ச் மோடு நமக்கு தேவை கிடையாது, அதையும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அதுக்கும் வந்து ஒரு கமா கொடுத்த உடனே சர்ச் மோட் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா. பைனரி சர்ச் வந்து 2 -2 ரெண்டுமே பைனரி சர்ச் தான். 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங்கில் பண்ணோம், -2ன்றது டிசெண்டிங்கில் பண்ணோம். நம்ம இந்த இடத்துல வந்து 2 வந்து அசெண்டிங் மட்டும் நம்ம பண்ணலாம். -2 வச்சு நீங்கள் வந்து டிசெண்டிங் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே 2 கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இதை நம்ம அப்படியே நம்ம கண்ட்ரோல் D கொடுத்து ட்ராக் பண்ணிடுறோம். ட்ராக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செம்புட்ரு அண்ட் மா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு NAன்னு இருக்குது. ஓகேங்களா. செம்புட்ரு அண்ட் மா வந்து NA ஏன் இருக்குது அப்படின்னா நார்மலாகவே இது என்னென்னா அசெண்டிங்கில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அசெண்டிங்கில் இருக்குன்னா அசெண்டிங்கில் இல்லை. ஓகேங்களா. இது வந்து ஒரு மாதிரி மாறி இருக்குது. இது இந்த டேட்டா வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் அசெண்டிங்கை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ப்ராடக்ட் வைஸ் அசெண்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா NA ரிசால்வ் ஆயிரும். ஓகேங்களா. அதாவது என்னென்னா நம்ம எதை வச்சு லுக்கப் அரேவை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ, இங்கே லுக்கப் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த லுக்கப் வேல்யூவை வச்சு நம்ம லுக்கப் அரேவை ஃபைன் பண்ணுறோம். அந்த லுக்கப் அரே வந்து சார்ட்டடாக இருந்தால் தான், அது அசெண்டிங்லையோ இல்லை டிசெண்டிங்லையோ சார்ட்டடாக இருந்தால் தான் இந்த பர்டிகுலர் பைனரி வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இது மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் ஏதோ ஒரு சினாரியில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுக்கப்புறமா நம்ம வந்து மேட்ச் மோட் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் இது வரைக்கும் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ஸ் வச்சு வந்து ரேட்டிங் போடுறது அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இஃப் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது இஃப் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்மளோட வீடியோ இது வரைக்கும் வந்து லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் அப்படின்றத ஒரு ஷீட்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரி சைக்கிள் ரிவைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல நமக்கு 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களுடைய ரேட்டிங் நம்ம போடணும். இந்த 3 ரேட்டிங்கை பேஸ் பண்ணி அவங்களோட ஓவரால் ரேட்டிங் வரும். ஓகேங்களா. இங்கே ஒரு ரேட்டிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துறாங்க. இப்போ சேல்ஸ்க்கு வந்து 30% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அட்ரிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அட்ரிஷன்றது என்ன அப்படின்னா ஒரு டீம், இவங்கெல்லாம் வந்து டீம் மேனேஜர்ஸாக இருக்காங்க, ஒரு ஷோரூம் ரன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சர்க்கிள் ரன் பண்ணுறாங்களா, அவங்களுடைய சர்க்கிளில் உள்ள எம்ப்ளாயீஸ் இருப்பாங்களே, அந்த எம்ப்ளாயீஸில் எத்தனை பேர் வந்து வேலையை விட்டு போயிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அட்ரிஷன் பர்சன்டேஜ் வந்து வரும். ஓகேங்களா. எப்போவுமே அட்ரிஷன் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டீமை நல்லா மேனேஜ் பண்ணுறாங்கன்றது வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது ஒன்று நம்ம ரேட்டிங் எப்படி போடலான்றது பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல அச்சீவ்மெண்ட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேல்ஸோட பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா. இதை வந்து நம்ம வந்து லுக்கப் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுக்குறோம். கொடுத்துட்டு லுக்கப் அரே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கோர்ஸ்க்கான ஸ்லாப்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போது 95%க்கு இருந்ததுன்னா 95%க்கு அதாவது 99 கீழே இருந்ததுனாவே 0 அப்படி தான் அதோட அர்த்தம். ஓகேங்களா. 95%னா 0ன்னு கொடுத்துருக்கோம், 99னா 3ன்னு கொடுத்துருக்கோம், 102னா வந்து 4ன்னு கொடுத்துருக்கோம், 103னா வந்து 5ன்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா. இதை வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்றது பாருங்கள். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து லுக்கப் அரே. இதை வந்து F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறீங்க, கமா கொடுக்குறீங்க. ரிட்டர்ன் அரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறீங்க, கமா கொடுக்குறீங்க. இஃப் நாட் ஃபோன் நமக்கு தேவையில்லை. மேட்ச் மோடில் இப்போ என்ன அப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. ஓகேங்களா. அந்த எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா 101 வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 101 நமக்கு இந்த இடத்துல வேல்யூ இல்லை அப்படின்னா என்னென்னா 101 வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா 99க்கான ரேட்டிங் தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவங்க 102 டச் பண்ணல. ஓகேங்களா. ஒருவேளை 105 வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 105 நமக்கு இங்கே ரேட்டிங் வந்து நமக்கு காமிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேக்ஸிமம் ஸ்லாப் என்ன 105க்கு அடுத்த உள்ள
ஸ்மாலர் ஐட்டம் என்னமோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் மேட்ச் எடுத்துக்கோங்க, இல்லைனா அதுக்கு அடுத்த உள்ள ஸ்மாலர் ஐட்டத்தோட ஸ்லாப் என்னமோ அதை கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ 103னா 103 எடுத்துக்கோங்க. 103க்கு கம்மியாக இருக்குன்னா அது எவ்வளோ இருந்தாலும் 102க்கான ஸ்லாப் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா -1 கொடுக்குறீங்க, கொடுத்து க்ளோஸ் பண்ணுறீங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து 4 ரேட்டிங். அப்படின்னா என்னென்னா 102 வாங்கியிருக்காங்க, 102க்கு நமக்கு இங்கே என்ன வருது அப்படின்னா 4 ரேட்டிங் வருது. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி அடுத்து கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பார்க்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் வந்து 101க்கு மேலே அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கான ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ்லுக்கப் போடுறோம், இந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம், செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா கொடுக்குறோம், கொடுத்துட்டு ஸ்கோர்ஸோடைய ஸ்லாப்ஸ் போகிறோம். போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இதை வந்து கொடுத்து நம்ம வந்து F4 கொடுக்குறோம். இந்த பர்டிகுலர் லுக்கப் அரேவை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ்க்கான ஸ்லாப்ஸ் நம்ம வச்சுருக்கோம். கம்மா ரிட்டர்ன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் என்ன, இங்கே ரிட்டர்ன் அரே வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா, இங்கே ரேட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதை F4 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து 5 ரேட்டிங் கொடுக்குறாங்க, மினிமம் வந்து 0 அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சர்ச் மோடுக்கானது இங்கே நம்ம மேட்ச் மோடுக்கானது நம்ம இங்கே கொடுக்கணும். மேட்ச் மோடுன்றது நமக்கு இங்கே என்னன்னா அதே மாதிரி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும், இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டத்துக்கு என்னமோ அதை நம்ம கொடுக்கணும். அதாவது 85னா 85 கொடுத்துரு, 85 கீழே இருந்தோம்னா 75க்கான ஸ்லாபை கொடுத்துரு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இங்கே நம்ம -1 கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது முடிஞ்சிங்களா? இப்போ அட்ரிஷன் வரும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எக்ஸ்லுக்கப் கொடுக்குறோம், கொடுத்து அட்ரிஷன் பர்சன்டேஜ் கொடுக்குறோம், கொடுத்துட்டு கமா கொடுக்குறோம். கமா கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஸ்கோர்ஸ்க்கான ஸ்லாப்ஸ் போகிறோம். போகும்போது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருந்தால் தான் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே ரிட்டர்ன் அரே நம்ம கொடுக்கும்போது ரிட்டர்ன் அரேயை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு மேட்ச் மோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கவனமாக கொடுக்கணும். என்ன மேட்ச் மோடு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10 இருக்கான்னு பாருங்கள். 10 இல்லையா, 10% இல்லையா, 10%க்கு அடுத்து என்ன ஸ்லாபோ அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ 11ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. 11னா நம்ம 10க்கான ஸ்லாப் வந்து 5ன்னு கொடுக்க முடியாது, 5 தான் ரிசல்ட்டாக கொடுக்க முடியாது. 11ன்னு வந்தாலும் 15க்கான ஸ்லாப் தான் போகணும். அப்போனா என்னென்னா நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட் மேட்சாக பாருங்கள், இல்லைனா நெக்ஸ்ட் லார்ஜர் ஐட்டம் என்னமோ போயிருங்க. அப்போ நெக்ஸ்ட் லார்ஜர் ஐட்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, முன்னாடியெல்லாம் இது வரைக்கும் -1 கொடுத்துட்டு இருந்தோம், இங்கே 1 கொடுக்குறோம். ஓகேங்களா? 1 கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரேட்டிங் வந்துருச்சு. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து பேசிக்கான சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சம் ப்ராடக்ட் பற்றின வீடியோ நம்ம ஃபியூச்சரில் போட்டுக்கலாம், அதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை வந்து ட்ராக் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒருத்தருடைய ரேட்டிங் வந்துருச்சு. இப்போ குயிக்காக இங்கே வந்து ஹைக் பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை அரைவ் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டிங் வந்துருச்சு, ஓவரால் ரேட்டிங் வந்துருச்சு. இதை வச்சு ஹைக் பர்சன்டேஜ் அரைவ் பண்ணிக்கலாம். எக்ஸ் லுக்கப் கொடுக்குறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லுக்கப் வேல்யூ வந்து இங்கே இல்லை, ஸ்லாப்ஸ் தான் நமக்கு வந்து, அதாவது என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்களோ அதான் வந்து நமக்கான லுக்கப் வேல்யூ கம்மா கொடுக்குறீங்க. இங்கே ஸ்கோர் ஸ்லாப்ஸ் போயிடுறீங்க. போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்களுடைய ரேட்டிங் வந்து 2 ரேட்டிங் இருந்தால் 7% ஹைக் கொடுங்க, 5 ரேட்டிங் இருந்தால் 30% ஹைக் கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஞ்சை வந்து F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். கம்மா ரிட்டர்ன் ஏரியா வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரிட்டர்ன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 0 30 வரைக்கும் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ரிட்டர்ன் அரே. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நமக்கு எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி லார்ஜராக இல்லை ஸ்மாலராக அப்படின்னு நம்ம கொடுக்கணும். எக்ஸாக்ட் கூட லார்ஜராக இல்லை ஸ்மாலராக கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கமா கொடுக்குறோம். கொடுத்தா இஃப் நாட் ஃபவுண்ட் நமக்கு ஆர்குமெண்ட் தேவையில்லை வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். திரும்பவும் வந்து கமா கொடுக்குறோம். மேட்ச் மோடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னா 5ன்னு இருந்ததுன்னா 5க்கான ரேட்டிங் கொடுத்துருங்க, 30%. ஓகேங்களா? அதுக்கான ஸ்கோர் கொடுத்துருங்க. 5க்கு கம்மியாக இருந்தால் 4க்கு மேலேயாவது இருக்கான்னு பாருங்கள். அப்போ 4க்கான ரேட்டிங் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ 4.5ன்னு வந்ததுன்னா அது வந்து 4க்கான ரேட்டிங் 22% வந்து கொடுத்துருவாங்க. அதோடைய ஸ்கோரை தான் வந்து கொடுப்பாங்க, அதோடைய ஹைக் தான் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம் என்னமோ, இந்த 5க்கு நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம் என்ன 4 அப்படின்னா -1ன்றது தான் இங்கே நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம். வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம் வந்து -1ன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 22%, 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 22% வந்துருச்சுங்களா? இதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிங்கன்னா இது வந்து ஹைக்கான பர்சன்டேஜ் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7%, ஏன்னா அவங்களுக்கு 2 ரேட்டிங் தான் இருக்குது, 7% வருது. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் 5 ரேட்டிங் இருக்குன்னா 5 இல்லை, எக்ஸாக்டாக 5 இல்லை. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து அதோட வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகியிருக்கும்.
இப்போ 4.7 வந்தாலும் நம்ம என்னென்னா 4க்கான ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஒருவேளை இங்கே அதுக்கப்புறமா வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து மாற்றணும், அது மேனுவலாக மாற்றுவாங்க. ஆனால் நார்மலாக ஃபார்முலா படி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கான கரெக்டான ஸ்லாபிங் வந்துருக்கு. ஓகேங்களா, இப்போ ஃபைனலாக கரண்ட் சிடிசி பார்க்கணும். ஓகேங்களா, கரண்ட் சிடிசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எம்ப்ளாயி நம்பர் வந்து 001 நியூமரிக்கில் மட்டும் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல ஹெச்ஆர் டேட்டா படி பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயி கோடில் பிஎஃப்இ அப்படின்றது பேஷன் ஃபார் எக்ஸல்ன்ற கம்பெனி நேமோட இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 00030 போட்டு 1 அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஆனால் நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே ஒன்று தான். இங்கே 001னாலும் ஒன்று தான், பிஎஃப்இ 001னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையும் டேட்டா வந்து ஒரே மாதிரி யூனிக்காக இல்லாதனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே எக்ஸ் லுக்கப் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி என்ன இருக்குன்னா பிஎஃப்இன்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே உங்களுக்கு ஸ்டார் கொடுங்க. ஸ்டார் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஓகேங்களா அது பரவாயில்ல, எனக்கு இந்த ரிசல்ட் மட்டும் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அண்டு கொடுத்துட்டு எனக்கு முன்னாடி எது இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 001 அப்படின்னு இருந்தால் மட்டும் எனக்கு ரிசல்ட் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கொடுத்துட்டு இங்கே கம்மா கொடுக்குறோம். கொடுத்துட்டு லுக்கப் வரைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறீங்க. போயிட்டு உங்களோட எம்ப்ளாயி கோடு இருக்குது, எம்ப்ளாயி கோடு இடத்துல போயிட்டு செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறீங்க, F4 கொடுத்து கம்மா கொடுக்குறீங்க. கரண்ட் சிட்டிஸில் போயிட்டு திரும்பவும் வந்து இந்த இடத்துல ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணுறீங்க, கம்மா கொடுக்குறீங்க. இந்த இடத்துல இஃப் நாட் ஃபோன் நமக்கு தேவையில்லை, திரும்பவும் கம்மா கொடுக்குறீங்க. மேட்ச் மோடில் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா வைல்ட் கார்டு யூஸ் பண்ணுறோம். அதாவது முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது இன்ஃபர்மேஷனை கொடுத்து, நமக்கு வைல்ட் கார்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நம்ம வைல்ட் கார்டு பற்றி தனியாக பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எது இருந்தாலும் பரவாயில்லன்றதுக்கு நம்ம ஸ்டார் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஸ்டார் வந்து வைல்ட் கார்டுன்றதுனால இங்கே வந்து வைல்ட் கார்டோட கேரக்டர் மேட்ச் வந்து நம்ம கொடுக்க சொல்கிறோம். அப்போ நம்ம வைல்ட் கார்டு கேரக்டர் மேட்ச் வந்து 2 கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 4 இவங்களுடைய இந்த பர்டிகுலர் 001 சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 5,96,640 ரூபா வந்து உங்களுக்கு சேலரியாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இப்படி வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிடிசி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் மோடில் ரிஜெக்ட்ஸ் அப்படின்றது ஒரு மோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இது யூஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் எனேபிள் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா வந்து 365 கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்து இது எனேபிள் ஆகிருக்கு. 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எனேபிள் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டீசராக பார்த்துக்கலாம். எக்ஸ் லுக்கப் கொடுக்குறோம். கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் வேல்யூ எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஸ்லாப்ஸ் எடுக்கிறீங்க. ஸ்கோர் ஸ்லாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம் காலம் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கீழே எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, செலக்ட் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் அரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிடிசி நமக்கு என் காலமில் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கம்மா கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு திரும்பவும் வந்து எஃப் நாட் ஃபோன் நமக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்காக கம்மா கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட்ஸ் மேட்ச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 3rd அப்படின்னு 3 இன்புட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே 3 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து நம்ம அந்த வைல்ட் கார்டெலாம் கொடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் கொடுக்காம அதே வந்து அதிலிருந்து பிக் பண்ணிவிட்டு இது இந்த பர்டிகுலர் நம்பர் அங்கே இருக்குன்றதை எடுத்து அதே வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுத்துரும். ஓகேங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையில் வந்து நமக்கு நம்மளோட ஒர்க்கை வந்து மேனுவல் ஒர்க்கை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இது ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இது பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்க்ளூசிவாக நம்மளோட பேஷன் ஃபார் எக்ஸல் வியூவர்ஸ்க்காக நம்ம ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக வந்து இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிட்டீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயிலான அட்வான்ஸ் செஷனாக நம்ம பார்த்தோம். உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட பேசிக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு 365 நான் யூஸ் பண்ணல, நான் பேசிக்கான எக்ஸல் ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதாவது 2021 இல்லை 19 அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா வீலுக்கப் பற்றின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வந்து நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுமே இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய வீடியோஸ் வந்து நிறைய உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கான ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே வர மாதிரி இருக்கும். நன்றி. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம்.